வணக்கம். மோடி கேர் வணக்கம். அன்பார்ந்த விவசாயிகளே, இந்த மோடி கேர் நிறுவனமானது கடந்த 28 வருஷமாக விவசாயிகளுக்கு சேவை செய்து வருகிறது. இந்த தற்பொழுது விவசாயினுடைய நிலம் வளமிழந்து காணப்படுகிறது. அதை முன்கூட்டியே எங்களுடைய நிறுவனர் சையத் மோடி அவர்கள் கடல் பாசி உரங்களை அன்றே தயார் செய்து பாக்டீரியாக்கள் கொண்டு பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தழைமணி, சாம்பல் மற்றும் எல்லா சத்துக்களையும் கிரகித்துக்கூடிய பாக்டீரியாக்கள் அடங்கிய 3 வகை உரங்களை தயார் செய்துள்ளார். இதெல்லாம் டானிக் தான். இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு விவசாயம் நன்றாக இருக்கின்றது. மண் வீணாகவில்லை. மண்ணுக்கும் மனிதனுக்கும் தீங்கி விளைக்காத பொருட்களை தயாரிப்பது தான் மோடி கேர் நிறுவனம். இதில் ஆக்டிவ் 80 இந்த பொருள் 4 விதத்தில் செயல்படுகிறது. ஒன்று, இது நீங்கள் களைக்கொல்லியோடு கலந்து பயன்படுத்தும் பொழுது களைக்கொல்லி மிக தீவிரமாக வேலை செய்து களைகளை முழுவதும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருகிறது. மேலும் களைக்கொல்லியினுடைய தாக்குதல் நிலத்துக்கு சேராதவாறு தடுக்கின்றது. இது முழுமையான ஒன்று. அடுத்தது, பூச்சி மருந்து நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரே முறை பயன்படுத்துவதற்காக ஆக்டிவ் 80 கலந்து தெளிக்கும் பொழுது பூச்சியின் தன்மையினுடைய வீரியம் அதிகரித்து பூச்சி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது. மற்றும் உர தேவைகள், உரம் இப்போ இன்றைக்கி வர்ற உரம் முழுமையாக பயிருக்கு கிடைக்கிறதில்ல. காரணம், நிலத்தில் பாக்டீரியா கிடையாது. அதை கிரகித்து கொடுக்கறது. என்ன தான் நீங்கள் ரசாயன உரம் போட்டாலும் அந்த ரசாயன உரத்தை பிரேக் பண்ணி அது தன்னகத்தே பயிருக்கு சேர்றதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. அதுதான் இந்த பாக்டீரியா செய்யுது. அது இதில் ஆக்டிவ் 80யோடு கலந்து போடும் பொழுது முழுமையான ஒரு யூரியாவில் 46% தடைச்சு இருக்குன்னா கிட்டத்தட்ட 40% பயிருக்கு கிடைக்குமாறு செய்கிறது. இதுதான் இந்த ஆக்டிவ் 80னுடைய பலன். மேலும் இந்த ஆக்டிவ் 80 நம்ம பயன்படுத்துவதனால வறட்சியை தாங்கக்கூடிய சக்தி கொடுக்கிறது. அது தடைமணி, சாம்பல் சத்தை கிரகித்து பயிருக்கு கொடுக்கிறது. மேலும் வேரின் பகுதியில் மண்களில் இந்த ஆக்டிவ் 80 தண்ணி வழியாக செலுத்தும் பொழுதோ அல்லது மேலே செலுத்தும் பொழுதோ அதில் அந்த மண்கள் பக்குவப்படுத்தி வேர்கள் ஆழமாக செல்வதற்கு உதவுகிறது. ஆழமாக அகலமாக செல்லும் பொழுது கீழே உள்ள நீரை உறிஞ்சி அதனுடன் சத்துக்களை உறிஞ்சி பயிர் நன்றாக வளர்கிறது. இதுதான் ஆக்டிவ் 80. இது ஆக்டிவ் 80னால் நம்ம 10 தண்ணி கட்டுற இடத்துல ஒரு 6 தண்ணி கட்டினாலும் சமாளிச்சிக்கும். தண்ணியை வேரில் பகுதியில் சேமித்து வைக்குது. இதுதான் முக்கியமான ஆக்டிவ் 80. ஆக்டிவ் ஜைம்ன்றது இது கடல் பாசி தாவரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இதில் கடல் பாசி தாவரத்திலிருந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடல் பாசியானது இப்போ மற்ற கம்பெனிலாம் இப்போ தான் வந்திருக்காங்க கடல் பாசியில். அவங்களாம் இங்கே தமிழக படத்தில் உள்ள கடலோர பகுதியிலேருந்து அந்த பாசிகளை எடுத்து அதிலேருந்து தயார் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய நிறுவனம் இந்த கடல் பாசி எங்கே தரமானதாக இருப்பதை கண்டுபிடித்து யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்து அங்கே தயாரிக்கப்பட்டு அங்கு சான்று பெற்றப்பட்டு இங்கே நம்ம விநியோகம் செய்கிறோம். இதனால் என்ன பலன்? அதாவது தூர் வளரும். தூர்கள் நெல்லில் அதிகமாக வெடிக்கும். கரும்பை பொறுத்தளவு எடைக்கணு நீளம் அதிகமாகுது. மகசூல் கூட கிடைக்கிறது. இந்த சத்துக்கள் மேலும் இதில் நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது. பயிருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. பூக்கள் நன்றாக பூப்பதற்கும் பூக்காய்கள் நன்றாக செழுமையாக வளமானதாக வளர்வதற்கும் இந்த ஆக்டிவ் ஜைம் பயன்படுகிறது. இது பூக்கும் தருணத்தில் தெளிக்க வேண்டும். அடுத்தது, 3வது பொருள் ஆக்டிவ் மேக்ஸ். எங்கள் கம்பெனியில் எல்லாமே ஆக்டிவ்னு ஏன் வச்சுருக்காங்க? எங்கள் பொருள் எல்லாமே உயிருள்ள பொருள்கள். அதனால் ஆக்டிவ். உயிருள்ள பொருள் தான் நாங்கள் விற்பனை செய்கிறோம். ரசாயனத்தை விற்கலை. இதில் ஓரளவு ரசாயனம் இருக்குது. இதில் ஆக்டிவ் மேக்ஸில் இதே கடல் பாசி தாவரத்தில் தான் தயாரிக்கப்படுகிறது. இதில் நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள், அமினோ ஆசிட்ஸ், நிறைய பொருட்கள் இருக்குது. இது பயிருக்கு சத்துக்களை கொடுத்து பயிர் நல்லா வளருது. இப்போ உதாரணமாக தென்னை குறும்பை கொட்டுது. அதுக்கெல்லாம் இந்த தென்னை இதை போட்டிங்கன்னா குறும்பை கொட்டாது. பொதுவாக பயிர்கள் ஏன் மகசூல் கொடுக்கறதுனால 4 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, நம்ம பேறு காலத்தில் நம்ம மனிதனுக்கு பேறு காலத்தில் உணவுகள் சாப்பிடாததுனால
ஏன்னா அது குழந்தையாக பிறகுது. அதே போல் தான் சத்துக்கள் இல்லாத பொழுது மகசூல் கிடைக்காது. அதெல்லாம் இதை நிறைவு செய்கிறது. முக்கியமான காலகட்டங்களில் இந்த இது வந்து அவசியம் தேவை. அதாவது கரு உற்பத்தி ஆகி அது விதையாக மாறுறதுக்கு இது தேவை. அதனால் ஆக்டிவ் மேக்ஸு முக்கியமாக தேவை. இந்த 3 பொருட்கள் இல்லாமல் ஆக்டிவ் கோல்டுன்னு ஒன்று இருக்குது. இதே ஆக்டிவ் 80 மாரி கோல்டு அது எதுக்காக பயன்படுதுன்னா, அது அதிகமான தாவர சத்துலேருந்து தயார் பண்ணியிருக்காங்க. தாவர பொருட்கள்லேருந்து தயார் பண்ணியிருக்காங்க. அது களைக்கொல்லியை நிர்வாகம் பண்ண மிகவும் சிறந்த பயன்படுது. அது 100 மில்லி ஏக்கருக்கு பயன்படுத்தினப்போ தான். இதை பொறுத்தளவு இதுதான்.